நேற்று தினம் இயேசு சிலுவையில் அறையப்பட்டதை நினைவு கூறுகிற பெரிய வெள்ளியன்று ஆராதனைக்கு போய் எல்லாம் பங்கு பெற்றோம். இந்த 40 நாட்கள் இயேசுவுடைய சிலுவையை தியானிப்பதற்கென்று சபை அந்த நாட்களை ஒதுக்கி சிலுவை பற்றின தியான கூட்டங்கள் நிறைய சபையில் 40 நாளும் நடைபெறும். அதெல்லாம் நம்முடைய பக்தி விருத்திக்காக, நாம் இன்னும் ஆண்டவரை நெருங்குவதற்காக, அதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டது நாம் எல்லாரும் அறிந்ததே. ரோமருடைய ஆட்சி காலத்தில் கொலையும் கொள்ளையும் செய்யக்கூடிய, அரசாங்கத்துக்கு விரோதமாக கலவரம் செய்யக்கூடிய கொடூரமான குற்றவாளிகளுக்கு அரசாங்கம் கொடுக்கிற கொடூரமான தண்டனை. அவங்க காலத்தில் பலவிதமான தண்டனைகள் வச்சுருந்தாங்க. அதில் ஒன்று தான் சிலுவையில் ஒரு மனிதனை அறைந்து தொங்க விடுவது. ஊருக்கு வெளியில் ஜனங்கள் போகிற வருகிற இடத்துல, ரோட்டு கரையில் மக்களெல்லாம் பார்க்கணுன்னு சொல்லி அவனுடைய 2 கைகளில் கால்களில் ஆணி அடித்து தொங்க விட்டு விடுவார்கள். அவன் செய்த குற்றத்தை எழுதி அந்த சிலுவைக்கு மேலே வச்சுருவாங்க. இவன் திருடன், இவன் கொலைகாரன், அரசாங்கத்துக்கு விரோதமாக கலகம் பண்ணினவன், இந்த தீமை செய்தவன் என்று. அப்போ மக்கள்லாம் அவனை பார்க்கும்போது அவனை கேலி பண்ணுவாங்க, பரிகாசம் பண்ணுவாங்க. அவன் ஜீவனை வெறுத்து மரணம் அடைவான். அந்த சிலுவையில் தொங்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக ரத்தம் அப்படியே வடிந்து கொண்டே இருக்கும். ஒரு நல்ல ஆரோக்கியமான சரீரமுள்ள ஒரு மனிதன் அந்த சிலுவையில் தொங்க விட்டால் 11 மணி நேரம் அவன் வேதனைப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவன் மரணம் அடைவான் என்று சரித்திரம் சொல்லுகிறாரு. ஆனால் இயேசு ஏன் அந்த சிலுவையில் மரிக்கணும்? அவர் என்ன பாவம் செய்தார்? அவரை விசாரித்த 100க்கு அதிபதி பிலாத்து சொல்லுகிறார், இவரிடத்தில் ஒரு குற்றத்தை நான் காணவில்லை, இவரிடத்தில் ஒரு குற்றமே இல்லையே, நான் எப்படி இவருக்கு தண்டனை கொடுக்கிறது? ஆனால் அந்த மதவாதிகள் எல்லாரும் தீவிரமாக எழும்பி இவர் எங்களுடைய மதத்துக்கு விரோதமாய் இவர் செயல்படுகிறார், எங்களுடைய பிழைப்பெல்லாம் பாதிக்கப்படுது, அதனால் இவரை கொன்னுறணும்னு சொல்லி அவங்க கலவரம் பண்ணி கட்டாயப்படுத்தி சிலுவையில் அறையணும்னு சொல்லி அவங்க எல்லாம் கட்டாயப்படுத்துகிறாங்க. அந்த கவர்னர் சொல்கிறார், நான் ஒரு இவன் குற்றம் செய்யாத ஒரு ஆளுக்கு தண்டனை கொடுக்குறேன்னு நீ தண்ணி எடுத்து கை கழுவி உங்கள் பாடு போய் சிலுவையில் அறைந்து கொள்ளுங்கன்னு கொடுத்துட்டார். எப்படி நடந்தது அது பாருங்கள். இயேசு கிறிஸ்து தம்மை தாமே சிலுவை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தார். கலாத்தியர் 1 அதிகாரம் 4 வசனம், எபேசியர் 5 அதிகாரம் 2 வசனங்கள் சொல்லுகிறது, அவரே தன்னை சிலுவை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தார். ஏன்? அவர் சிலுவையில் ரத்தம் சிந்தி மரிப்பதன் மூலமாகத்தான் பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து மனுமக்களுக்கு விடுதலை. சாத்தான் மனிதர்களை பாவத்துக்குள்ளாக்கி சாபத்துக்குள்ளாக்கி வாதித்து கொண்டிருக்கிறான். ஆகவே இந்த மனுமக்களுக்கு ஒரு விடுதலை வேணுமானால் ஒரு பரிகாரம், பலி செலுத்தப்பட வேண்டும். அந்த பலி பரிசுத்தமாக இருக்கணும். பரிசுத்த ஒரு மனுஷ ரத்தம் சிந்தப்படணும். ஆட்டு ரத்தம், கோழி ரத்தம், மிருக ரத்தம் மனுஷனுடைய பாவத்திலிருந்து முழுமையான விடுதலை தராது. ஆனால் ஒரு பரிசுத்தமுள்ள மனுஷ ரத்தம் சிந்தப்படணும். இது வேதங்கள் சொல்லுகிற காரியம். அதனால் கடவுளே மனிதனாய் அவர் இறங்கி பரிசுத்தமாய் வாழ்ந்து தன் பரிசுத்தமுள்ள இரத்தத்தை சிலுவையில் சிந்த தன்னை ஒரு பரிகார பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். அவர் மரித்து உயிரோடு எழும்பணும், அப்போ தான் அவர் கடவுள். 3வது நாள் உயிரோடு கூட எழுந்தார். அவர் சிலுவையிலே மரித்து ரத்தம் சிந்தி மரித்து நமக்கு மீட்பை உண்டு பண்ணினார். உங்கள் மேலே உள்ள அன்பினால். அவர் மரித்தது கிறிஸ்தவர்களுக்காக அல்ல. இயேசு மரிக்கும் போது இந்த உலகத்தில் கிறிஸ்தவங்களே கிடையாது. பல மதத்தை சார்ந்தவங்க, பல நம்பிக்கை உள்ளவங்க, பல இனத்தின் மக்கள் தான் இருந்தாங்க. எல்லாருக்காகவும் சிலுவையிலே மரித்தார். அதனால் உங்களுக்காகவும் இயேசு சிலுவையிலே மரித்தார். நீங்கள் நம்பினாலும் நம்பாட்டாலும் இயேசு உங்களுக்காக சிலுவையிலே தன்னை பலியாய் ஒப்பு கொடுத்தார். அதனால் அந்த இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் சகல பாவங்களை இன்னைக்கு சுத்திகரித்து பாவ சாபத்திலிருந்து விடுதலையாக்கும். இன்றைக்கும் அவர் மரித்து உயிரோடு எழுந்துட்டார். இனி அவர் மரிக்கப் போவது இல்லை. ஆனால் சிலருக்கு அந்த சிலுவை காட்சியை ஆண்டவர் காண்பிக்கிறார். இப்போ அவர் சிலுவையில் இல்லை. அவர் சிலுவையிலிருந்து செய்து முடித்து உயிரோடு எழும்பி அவர் பல ராஜாவாக இருக்கிறார். ஆனால் முன்பு நடந்ததை பலருக்கு தரிசனமாய் காண்பித்து அதன் மூலமாய் ஆத்துமாக்களை சந்திக்கிறார். ஒருவேளை உங்களுக்கு கூட அந்த சிலுவை தரிசனம் கிடைச்சிருக்கலாம். சிலருக்கு அந்த தரிசனத்தை வெளிப்படுத்துகிறார். அந்த தரிசனம் வெளிப்படும் போது சிலுவை தரிசனத்தை பார்த்தேன்னு சும்மா பெருமைப்பட அல்ல, அதன் மூலமாய் ஒரு செய்தி ஆண்டவர் வைத்திருக்கிறார் நம்மோடு பேச. என் வாழ்க்கையில் பல சமயங்கள் அப்படி நடைபெற்றது. நான் அதை யோசித்து பார்க்க இந்த 44 வருஷத்தில் கர்த்தர் நடத்தி வந்த பாதையில் பல சமயங்கள் இந்த சிலுவை காட்சி ஆண்டவர் தரிசனத்தில் காண்பித்து ஒவ்வொரு சமயமும் ஒரு செய்தி ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். அதில் சில எல்லாத்தையும் சொல்ல முடிய நேரம் இல்லை. சில சம்பவங்களை உங்களுக்கு சொல்லுகிறேன். அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் கூட அப்படி நடந்திருக்கும், அதை நினைவு கூறலாம். முதலாவது 1976 வருஷம் நான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து என்னை ஊழியத்துக்கு ஆயத்தப்படுத்த பைபிள் காலேஜில் படித்து கொண்டிருந்த நாட்கள்.
ஒரு பக்கம் பைபிள் காலேஜில் படித்து கொண்டு இன்னொரு பக்கம் கிராமங்களில் போய் சுவிசேஷம் அறிவிப்பது. அப்பொழுது இந்த செஞ்சி பக்கத்தில் வளத்தின்ற கிராமத்தில் தங்கி அங்கே வந்து கிராமத்திலலாம் ஊழியம் செய்வோம். காலையில் மாலையில் நான் போய் அங்கே உள்ள மலைப்பகுதியெல்லாம் உண்டு, அங்கே போய் தனியாக நான் ஜெபிக்கிறது எனக்கு ரொம்ப விருப்பம். அந்த மாதிரி நான் ஜெபிக்க செல்லுவது உண்டு. ஒரு நாள் அப்படி அந்த பாறையில் போய் நான் அடிக்கடி ஜெபிக்க போயிடுவேன் காலையில் மாலையில். அப்படி ஜெபிக்கும் போது அந்த நாட்களில் நான் ஜெபித்தது, என்னை எதுக்கு தெரிந்து கொண்டீங்க, ஊழியத்துக்கு அழைச்சிட்டிங்க, நான் வந்துட்டேன், நான் என்ன செய்யணும், எதுக்கு என்னை ஊழியத்துக்கு தெரிந்து கொண்டீங்க, எனக்கு வச்சு என்ன செய்ய விரும்புகிறீங்க அப்படின்னு அடிக்கடி நான் ஆண்டவரிடத்தில் காத்திருந்து ஜெபம் செய்வேன். ஒரு நாள் அப்படி அந்த பாறையில் முழங்கால் படியிட்டு நான் ஆண்டவரை நோக்கி ஜெபித்து கொண்டிருக்கிறேன். நல்ல ஞாபகம் இருக்குது, ஒரு பாறை, அந்த பாறை மேலே முழங்கால் படியிட்டு அப்படியே ஜெபித்து கொண்டு இருக்கிறேன். முதலாக எனக்கு அப்போ தான் அந்த சிலுவை தரிசனம் காண்பிக்கப்பட்டது. என் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டது. என் கண் முன்னால் இயேசு சிலுவையில் அறையப்பட்டவராய் ரத்தம் வடிய வடிய தொங்கி கொண்டிருக்கிறார். தலையில் அப்படியே முள்முடி சூட்டப்பட்டு முகமெல்லாம் ரத்தம், கைகளிலே கால்கள் இந்த ரத்தம் வடிகிறது. பக்கத்தில் ஒரு சிலுவையில் அறையப்பட்ட அந்த காட்சியை பக்கத்தில் நின்று பார்க்கும்போது என் இருதயம் நொறுங்கி போனார். அதாவது அது ஒரு தரிசனம். என் கண்ணை மூடி இருந்தால் அது தெரியுது, கண்ணை தெரிந்தால் தெரியலை. தரிசனம் என்பது நம்முடைய மாம்ச கண்கள் மூடி இருக்க நம்முடைய ஆவிக்குரிய கண்களுக்கு ஆண்டவர் காண்பிக்கிறது தான் தரிசனம் என்பது. மாம்ச கண்ணால் அதை பார்க்க முடியாது. நம்முடைய ஆவிக்குரிய கண்களை அதை ஆண்டவர் திறந்து அந்த தரிசனத்தை காண்பிக்கணும். நம்மளாம் நினச்சி தரிசனம்லாம் பார்க்க முடியாது. அது மாதிரி அல்ல, கர்த்தர் நம்முடைய ஆவிக்குரிய கண்ணை திறந்து காண்பிப்பது. நான் அதை பார்க்கும்போது என் இருதயம் நுறங்கி உண்மையிலே நான் ரொம்ப கண்ணீர் விட்டு அழுதேன். எனக்கு ஃபஸ்ட்டு டைமாக பார்க்குறேன், இதை ஏன் எனக்கு காமிக்கிறீங்க, எனக்கு அது பார்த்து சந்தோஷமாக இல்லை, என் இருதயம் நொறுங்கி அதை பார்த்து நான் அழுது கொண்டே கேட்குறேன், ஏன் இதை எனக்கு காண்பிக்கிறேன், என்னால் தாங்க முடியல ஆண்டவரேன்னு சொல்லி நான் அழுது ஏன் எனக்கு காண்பிக்கிறீங்கன்னு கேட்டேன். அப்போ ஆண்டவர் என்னோட ஆவியானவர் மூலமாய் பேச ஆரம்பித்தார். ஆண்டவர் பேசினார், உன்னை எதுக்கு தெரிந்து கொண்டேன்னு திருப்பி கேட்டேன்ல, உன்னை எதுக்கு நான் என்னை எதுக்கு தெரிந்து கொண்டீங்க, என்ன எதுக்கு ஊழியக்காரனை அழைச்சிருக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன்ல. ஆமாம் ஆண்டவரே, இந்த சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை, இந்த சிலுவையிலே மனிதருடைய பாவ சாபங்களை சுமந்து தீர்த்த அந்த இயேசுவை, இந்த சிலுவையின் செய்தியை நீ போகிற இடெல்லாம் மக்களுக்கு சொல்லணும், அதுக்கு தான் நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று ஆண்டவர் என்னோடு பேசினார். இந்த சிலுவையின் செய்தி, இந்த சிலுவையில் அறையப்பட்ட இயேசு, சிலுவையில் நொறுக்கப்பட்ட அந்த இயேசு, அவரின் எல்லா மக்களுக்கும் அறிவிக்கணும் என்பதாக, அதுக்கு தான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று ஆண்டவர் என்னோடு பேசினார். அப்போ நான் ஒப்பு கொடுத்தேன், ஆண்டவரே, நான் போகிற இடெல்லாம் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை நான் மக்களுக்கு சொல்லுவேன் என்பதாய் ஒப்பு கொடுத்தேன். அதனால் தான் நீங்கள் சுவிசேஷ கூட்டங்கள், நான் பேசுகிற எல்லா கூட்டத்திலையும் பாருங்கள், சிலுவை குறித்து பேசாமல் இருக்கவே முடியாது. அதான் ஆண்டவர் எனக்கு கொடுத்த கட்டளை. சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை எல்லாரும் அறியணும். அவர் தான் சிலுவையில் மனிதனுக்காக எல்லாத்தையும் செய்து முடித்தவர் என்பது. ஆனால் தான் அதிகமாக என்னுடைய செய்திகளில் சிலுவை பற்றினதை நீங்கள் பார்க்க முடியும். அது ஆண்டவர் எனக்கு கொடுத்த கட்டளை. 1 கொரிந்தியர் 1:23 பவுல் சொல்லுகிறார், நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம், சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அந்த செய்தியை எல்லா மக்களுக்கும் சொல்லுகிறோம். உங்களுக்காக இயேசு சிலுவையில் இரத்த சிந்தி மரித்தார் என்ற செய்தியை. இதான் முதலாவது ஆண்டவர் எனக்கு தரிசனத்தின் மூலமாய் பேசின காரியம். 2வது, மறுபடியும் ஒரு சமயம் ஒரு காட்டு பகுதியில் போய் நான் ஜெபித்து கொண்டிருந்த போது, சில மாதங்கள் கழித்து, சில நாட்கள் கழித்து, ஒரு முறை எனக்கு இந்த சிலுவை காட்சி ஆண்டவர் காண்பிக்கப்பட்டார். அந்த காலத்தில் நான் நிறைய ஊழியருடைய புஸ்தகங்கள்லாம் வாசித்து விசுவாசத்தை பற்றி நிறைய அறிந்து கொண்டேன். அப்பொழுது ஓரல் ராபர்ட், T.L. ஆஸ்பான் போன்ற ஊழியர்கள், அமெரிக்காவில் வலிமை பயன்படுத்தப்பட்ட ஊழியருடைய புஸ்தகங்கள், அந்த விசுவாசத்தினால் நடைபெற்ற அற்புதங்கள் எல்லாம் வாசிக்கும்போது அந்த விசுவாசம் ஃபெய்த், அது மூலமாக தான் அற்புதத்தை பெற முடியும் என்பது. அப்போ எனக்குள்ள ஒரு கேள்வி, எதை விசுவாசிக்கணும், எதை விசுவாசித்து அற்புதத்தை பெறணும், எதை விசுவாசித்தால் அற்புதம் நடக்கும்? இயேசுவை விசுவாசிக்கணும், அது தெரியும். இயேசுவினிடத்தில் நம்ம எதை விசுவாசிக்கணும் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள? இயேசு ஆண்டவர், இரட்சகர், அவர் மரித்து உயிரோடு எழுந்து அதை விசுவாசிக்கிறார், அது போதுமா? அப்போ அது மாத்திரம் இல்லை, இயேசு கிறிஸ்து கேட்கிறார். மத்தேயு 9:28 இயேசுகிட்ட 2 குருடர்கள் சத்தமிட்டு கூப்பிட்ட போது கண்ணில் பார்வை வேணும்னு கேட்குறாங்க. இதை செய்ய என்னிடத்தில் வல்லமுண்டுன்னு விசுவாசிக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. விசுவாசிக்கிற ஆண்டவர் சொன்ன உடனே அவங்களுக்கு அற்புதம் நடக்கிறது. அப்படி வல்லமை விசுவாசிக்கணும், அதையும் அறிந்திருக்கிறேன், இது போதுமா
எதை நான் இருந்தேன் தெளிவாக எனக்கு சொல்லுங்கள். எதை விசுவாசித்தா எனக்கு அற்புதம் நடக்கும், எதை விசுவாசித்தா என் பிரச்சனை தீரும். அது மாதிரி நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன். எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்டே கேட்பேன். அந்த நாட்கள் ஆரம்ப காலத்தில் இப்பவும் சரி, எனக்கு ஒரு கொஸ்டின் எழும்ப நான் பைபிள் வாசிக்கும் போது, ஆண்டவரே இதுக்கு அர்த்தம் புரியலையே, இது என்ன காரியம் எனக்கு சொல்லிக் கொடுங்க. ஏதாவது ஒரு டைமில் கர்த்தர் அதுக்கு விளக்கம் தருவார். உடனே பதில் இல்லாட்டாலும் ஒரு நாளில் விளக்கம் கிடைக்கும். அது மாதிரி தான் நான் ஜெபித்து கொண்டே இருந்தேன்னா, ஒரு நாள் நான் போய் எதிர்பார்க்கலை, நான் போய் காட்டில் ஜெபம் பண்ணுறேன் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து. அப்போ அதே மாதிரி என் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டு சிலுவையில் இயேசு தொங்குகிற காட்சி நான் பார்க்கிறேன். அப்போ திரும்ப இதை எனக்கு காண்பிக்கணும். ஆண்டவரே சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை நான் பிரசங்கிக்க என்னை ஒப்பு கொடுத்துருக்கிறேன். நான் போகிற இடம்லாம் மக்களுக்கு சிலுவையில் அறையப்பட்ட உண்மை குறித்து நான் சொல்லுவேன்னு சொல்லி நான் ஒப்பு கொடுத்துருக்கிறேனே. அதனால் தெரு பிரசங்கத்தில் கூட நான் இயேசுடைய சிலுவை பற்றி தவறாமல் பேசி விடுவேன். அந்த நாட்களில் தெருவாக பிரசங்கம் பண்ணும் போது கூட சிலுவை மரித்ததை குறித்து ஜனங்களுக்கு நான் சொல்லுகிறது உண்டு. இப்போ ஆண்டவர் ஏன் இந்த காண்பிக்கிறீர்? அப்போ ஆண்டவர் என்கிட்ட பேச ஆரம்பித்தார். பரிசுத்த ஆவியானவர் என்ன பேசினார்? எதை விசுவாசித்தா அற்புதம் நடக்கும், எதை விசுவாசிக்கணும் அப்படின்னு கேட்டல. ஆமாம், விசுவாசம்னா எதை விசுவாசிக்கணும், அதுக்கு உனக்கு ஒரு விளக்கம் சொல்ல தான் இந்த காட்சியை உனக்கு காண்பித்தேன். எதை விசுவாசிக்க வேண்டும்? நாவெல்லாம் ஆண்டவரை பார்க்கிற ஆண்டவர் சொல்லுகிறார், சிலுவையிலே நான் எல்லாத்தையும் செய்து முடித்து விட்டேன் என்பதை விசுவாசித்தா ஜனங்களுக்கு அற்புதம் நடக்கும். அப்போ ஆண்டவர் ஒன்றா விளக்கம் கொடுத்தார். முதலாவது, என்னுடைய பாவத்தை இயேசு சிலுவையில் சுமந்து முடித்து விட்டார் என்று ஒரு மனிதன் விசுவாசித்து, இயேசுவே என் பாவத்தை மன்னியும், என் சிலுவையை நீங்கள் என் பாவத்தை சிலுவையில் சுமந்துட்டீங்க அப்படின்னு விசுவாசித்து ஜெபிச்சா அவன் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முடியும், பாவத்திலிருந்து விடுதலை. ஒரு மனிதன் வியாதியோடு வந்து, இயேசுவே என் நோய்களை சிலுவையில் சுமந்து விட்டீர், என் வியாதிகளெல்லாம் சிலுவையில் சுமந்து முடித்து விட்டீர், எனக்கு நீங்கள் இப்போ சுகம் கொடுக்கணும்னு அந்த விசுவாசத்தோடு ஜெபித்தால் வியாதியிலிருந்து சுகம் கிடைத்துவிடும். என் சாபங்களெல்லாம் நீங்கள் சிலுவையில் சுமந்துட்டீங்க, எனக்காக சிலுவையில் சாபமானீங்க, நான் அதை விசுவாசிக்கிறேன், எனக்கு சாபத்திலிருந்து விடுதலை வேணும்னு ஒரு மனிதன் விசுவாசித்து ஜெபித்தால் சாபத்திலிருந்து விடுதலை பெற்று ஆசீர்வாதம் வந்து விடும். ஒரு மனிதன் துக்கம், கஷ்டம், பாடு, இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் கஷ்டப்படுகிறேனே, சிலுவையில் அவனுடைய பாடு வேதனைகளையெல்லாம் நான் சுமந்து முடித்து விட்டேன் என்று விசுவாசித்து ஒரு மனிதன் சிலுவையை வந்து வேண்டிக் கொண்டால் அந்த விசுவாசத்தை கனப்படுத்தி அந்த பாடுகளிலிருந்து அவனுக்கு விடுதலை கிடைத்து விடும் என்று ஆண்டவர் சொன்னார். இதுக்கு வேத வசனத்தை ஆண்டவர் விளக்கி காண்பித்தார். 1 பேதுரு 2:24 பைபிளில் பாருங்கள். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி இயேசு கிறிஸ்து தாமே நம்முடைய பாவங்களை தம்முடைய சரீரத்தில் சிலுவையின் மேல் சுமந்தார். 1 பேதுரு 2:24. அப்போ இயேசு என் பாவத்தை எல்லாம் சிலுவையில் சுமந்துட்டான்னு ஒரு மனிதன் விசுவாசித்து சிலுவையண்டை வந்து என்னுடைய பாவத்தை நீங்கள் சுமந்துட்டீங்க, அப்போ எனக்கு மன்னிக்கணும், விடுதலை கொடுக்கணும்னு ஜெபிச்சுட்டா உடனே பாவ மன்னிப்பு விடுதலை அவனுக்கு கிடைத்து விடும். மத்தேயு 8:17 பாருங்கள். அந்த வசனத்தில் இயேசு கிறிஸ்து நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை எல்லாம் சிலுவையில் சுமந்தார். மத்தேயு 8:17 பாருங்கள். நம்முடைய பலவீனம், நோய்களை சிலுவையில் சுமந்து விட்டார். அதை ஒரு மனிதன் விசுவாசித்து, ஏன் வியாதி, என் சரீரத்தில் இந்த கேன்சர், இந்த ஆஸ்தமா, இந்த வியாதி, வலி, வேதனை நீங்கள் சிலுவையில் சுமந்தீங்க, உங்கள் தழும்புகளை கையில் ஏற்றுக்கொண்டீங்க, என்னை சுகமாக்க நான் அதை விசுவாசிக்கிறேன்னு ஒரு மனிதன் ஜெபிக்கும் போது அவன் உடனே சுகம் பெற்றுக்கொள்ள முடியும். அதைத்தான் விசுவாசிக்கணும். இயேசு எனக்காக சிலுவையில் சுமந்து முடிச்சிட்டார், அதனால் அவர் எனக்கு சுகம் தர முடியும் என்று விசுவாசிக்கும் போது அற்புத சுகம் உண்டாகும். கலாத்தியர் 3:13 மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி பாருங்கள், இயேசு நமக்காக சிலுவையில் சாபமானார். அப்போ சாபத்திலிருந்து விடுதலை வேணும்னா இயேசு சிலுவையில் என்னுடைய சாபத்தை சுமந்து விட்டார், எனக்காக ஒரு சாபமானார். தலையில் முள்முடி ஏற்றுக்கொண்ட போது என் சாபத்தை அவர் ஏற்றுக்கொண்டார் என்று ஒரு மனிதன் விசுவாசித்து இயேசுவின் சிலுவையை வந்து என் சாபத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்க, அப்போ என் மேலே என் குடும்பத்து மேலே இருக்க சாபங்கள் நீங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால, அப்படி ஒரு மனிதன் விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணினா உடனே சாபங்கள் நீங்கி ஆசீர்வாதம் வந்துவிடும். அதான் ஆண்டவர் சொன்னார். அடுத்து ஏசாயா 53:4 பாருங்கள். இயேசு கிறிஸ்து மெய்யாகவே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நம்முடைய பாடுகள், துக்கங்கள், என்ன துக்கம், என்ன பாடு, எல்லா உலக பிரகாரமான பாடுகள், பிரச்சனைகள், உபத்திரவ, நெருக்கம், கவலை, கண்ணீர் எல்லாத்தையும் சிலுவையில் சுமந்து விட்டார்.
அப்போ அதை தான் ஏசாயா 53:4 சொல்லுகிறார். மெய்யாகவே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். அதை விசுவாசித்து என் பாடை நீங்கள் சிலுவையில் சுமந்துட்டீங்க, என் துக்கத்தை சுமந்துட்டீங்க, இனி எனக்கு இந்த துக்கம் வேண்டாம், எனக்கு விடுதலை கொடுத்துருங்கன்னு ஒரு மனிதன் இயேசுவிடத்தில் அந்த விசுவாசத்தோடு ஜெபிக்கும் போது உடனே விடுதலை. அப்போ எல்லா ஆசீர்வாதமுமே இயேசு சிலுவையிலே பட்ட பாடுகள் மூலமாய் வருவது தான். அதை ஒரு மனிதன் விசுவாசித்து ஜெபிச்சிட்டா அற்புதம் நடந்துவிடும். பாவத்திலிருந்து விடுதலை, வியாதிலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, கவலை கண்ணீர்லேருந்து விடுதலை, எல்லா காரியத்துக்கு பிசாசு கட்டிலேருந்து விடுதலை. சிலுவையில் தான் பிசாசை அவர் ஜெயித்தார். மரண பயத்திலிருந்து விடுதலை, சிலுவையில் தான் அவர் மரணத்தை ஜெயித்தார். அப்போ எல்லாமே அந்த சிலுவையில் தான். அவர் பட்ட பாடுகள் மூலமாக தான் நமக்கு அந்த ஆசீர்வாதம். அதை விசுவாசித்து ஒரு மனிதன் ஜெபிக்கும் போது உடனே இந்த காரியத்தில் அற்புதம் நடக்கும். அப்போ நீங்கள் எப்போ எந்த காரியமானாலும் இயேசு சிலுவைண்டே வந்து அந்த காரியத்தை விசுவாசித்து நீங்கள் ஜெபிச்சு பாருங்களேன், உடனே அற்புதம் நடப்பதை காண்பீர்கள். இதைத்தான் ஆண்டவர் அந்த சிலுவை தரிசனத்தின் மூலம் எனக்கு கற்றுக் கொடுத்தார். சரி, அப்புறம் ஒரு சமயம் மூன்றாவது இன்னொரு அனுபவம். அநேக வருஷத்துக்கு முன்னால் இப்போ தூத்துக்குடியில் சண்முகபுரம் என்கிற ஒரு இடம் இருக்கிறது. அந்த சர்ச்சு கேம்பஸில் மீட்டிங் 3 நாள் கூட்டம் நடைபெற்று கொண்டு கடைசி நாள் கூட்டத்தில் அந்த கேம்பஸை நிரம்பி வழிகிற மாதிரி ஜனங்கள் நிறைய பேர் நின்று கொண்டும் இருக்கிறாங்க. அந்த நாளில் ஒரு தேவ செய்தியை பிரசங்கம் பண்ண முடித்து கடைசியில் ஜெப நேரம். முதல்ல பாவத்திலிருந்து விடுதலைக்காக ஜெபம், அப்புறம் வியாதிலிருந்து சுகத்துக்காக ஜெப நேரம். நான் கண்ணை மூடி ஜெபம் நடத்தி கொண்டு இருக்கிற மக்கள் எல்லாம் ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்க. திடீரென்று என் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டது. நான் பார்க்குற இயேசுடைய கால்கள், அவருடைய கால்களை மாத்திர முழங்காலுக்கு கீழே சிலுவையில் அப்படியே அடிக்கப்பட்ட ரத்தம் அப்படியே காலிலிருந்து வடிந்து கொண்டே இருக்கிறது. அதை மாத்திர நான் பார்க்குறேன். அந்த காட்சி நான் கண்ணை திறந்து பார்க்குறேன். எனக்கு உண்மை இது என்னதுன்னு கண்ணை திறந்து பார்க்குறேன். ஜனங்கள் ஜெபிக்கிறது தெரியுது. கண்ணை மூடுனா இயேசு கிறிஸ்துவனுடைய கால்கள் முழங்காலு கீழே அப்படி ஆணி அடிக்கப்பட்ட ரத்தம் அப்படியே வடிந்து கொண்டு இருக்கிறது. ஏன் இந்த காட்சி காட்டப்படுகிறது? ஜெபம் நடந்து கொண்டே இருக்கிறது. மனசில் ஜெபிக்கிற ஆண்டவரே, இது ஏன் எனக்கு இந்த காட்சியை காண்பிக்கிறீங்க? உங்களுடைய கால்கள் ஆணி அடிக்கப்பட்ட ரத்தம் அடிக்கிற காட்சி அதை காண்பிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி மனசில் ஜெபிக்கிறேன். அப்போ ஆவியானவர் என் இருதயத்தில் பேச ஆரம்பிக்கிறார். இந்த கூட்டத்தில் வந்திருக்கிற நிறைய மக்கள் கால்கள் பாதிக்கப்பட்டு நடக்க முடியாமல், வாதத்தில் பாதிக்கப்பட்டு, முழங்கால் வலி, கால் வலி என்று நிறைய பேர் கால்களில் நோயினால் பாதிக்கப்பட்டு வந்து என்னை நோக்கி ஜெபிக்கிறாங்க அவங்களுடைய சுகத்துக்காக. அவருடைய கண்ணீரை நான் கண்டேன். அவங்கள நான் குணமாக்கணும், நீ அதுக்கு ஜெபம் பண்ணு. என்னுடைய கால்களில் ஆணி அடிக்கப்பட்ட போது இவங்க கால்களில் உள்ள வலிகள், வேதனை, நோய்களை நான் சிலுவையில் ஏற்றுக்கொண்டேன். நீ அதனால் இந்த மக்களுடைய கால்களில் சுகம் உண்டாக, விடுதலை உண்டாக ஜெபம் பண்ணு என்பதாக ஆண்டவர் என் உள்ளத்தில் பேசினார். உடனே அதை நினைத்த ஆண்டவரே, இவங்களுக்கு சுகம் கொடுக்க உம்முடைய கால்களிலே ஆணி அடிக்க அந்த வேதனைகளை ஏற்றுக்கொண்டீர். இப்போ உம்முடைய இரத்தத்தின் வல்லமை, கால்களிலிருந்து வடிந்த இரத்தத்தின் வல்லமை உடைய கால்களுக்குள்ளே இறங்கட்டும், சுகம் உண்டாகட்டும் என்று நான் பாரத்தோடு அதற்காக ஜெபிக்க ஆரம்பித்தேன். பாருங்கள், அந்த நேரத்தில் ஒரு வல்லமை, சுகமளிக்கிற வல்லமை இறங்கினது. அந்த நாளில் நிறைய பேர் சாட்சி சொன்னது, கால்கள் நடக்க முடியாமல் வந்தது, பலவீனப்பட்டிருந்தது, வலியோடு வந்தது, வீக்கத்தோடு வந்து ஆண்டவர் நல்ல சுகம். எனக்கு இப்பவும் அப்படி கண்முன்னால் ஞாபகத்தில் இருக்கிறது. நிறைய பேர் வந்து அப்படி சாட்சி கொடுத்தாங்க. பாருங்கள், இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவையில் பட்ட ஒவ்வொரு பாடுகளும் நமக்காக, நம்முடைய சுகம், நம்முடைய விடுதலைக்காக அது ஆண்டவர் கற்றுக் கொடுத்தது. அதனால தான் நான் வியாதியஸ்தருக்காக ஜெபிக்கும் போது அவருடைய சிலுவை தான் கண்முன்னால் நிறுத்தி நான் ஜெபம் செய்வேன். ஆண்டவரே, இவங்களுக்காக நீங்கள் சிலுவையில் இந்த நோயை சுமந்தீங்களே, அதுக்குத்தான தழும்புகளை ஏற்றுக்கொண்டீங்க, தழும்புள்ள கரத்தினால் தொட்டு அவங்களுக்கு சுகம் கொடுங்க அப்படின்னு சொல்லி அப்படி தான் நான் ஜெபம் செய்வேன். இன்றைக்கும் வியாதியஸ்தரை பார்த்துட்டா என்கிட்ட ஏதோ வரம் இருக்குது, வல்லம் இருக்குது, நான் ஜெபிக்கிறேன் அப்படின்னுலாம் இல்லை. சிலுவையை கண்முன்னால் நிறுத்தி தான் நான் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறது உண்டு. சிலுவையில் இவங்களுக்காக அவமானத்தை சுமந்தீர், பாடுகளை சுமந்தீர், வேதனைகளை சுமந்தீர், அதை நினைத்தருளும். அப்படி தான் நான் சிலுவையை கண்முன்னால் நிறுத்தி தான் ஒவ்வொருவருக்கும் ஜெபிப்பார். அந்த சிலுவை பாடுகள், அவர் அடைந்த பாடுகள் தான் மக்களுக்கு விடுதலை, சுகம், அற்புதங்களை கொண்டு வருகிறதை அல்லாமல் மோகலாசனுடைய கரமும் அல்ல, மோகலாசனுடைய வல்லமையும் அல்ல. இயேசு கிறிஸ்து சிலுவையில் பட்ட பாடுகள், அவருடைய இரத்தத்தின் வல்லமை, அவருடைய தழும்புகளின் வல்லமை, அவர் சிலுவையில் எல்லாத்தையும் சுமந்து கொண்டதுனால
நான் அதை எனக்கு தெளிவாக ஆண்டவர் எனக்கு காண்பித்து கொடுத்து, அதனால தான் அப்படி நான் ஜெபிக்கிறது உண்டு. அதனால் நீங்களும் கூட உங்களுக்காக சிலுவையில் அவர் அடிக்கப்பட்டதை நினைத்து கேட்டு பாருங்களேன். ஆண்டவரே, எனக்காகத்தானே நீங்கள் அடிக்கப்பட்டீங்க, என் வேதனை சுமந்தீங்க, சுகம் கொடுத்துருங்கன்னுங்க. உடனே அவர் நினைத்தவர்கள் உங்களுக்கு அற்புத சுகம் தருவார். அது எனக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு அனுபவம், ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்த ஒரு காரியம். நான்காவதாக ஒரு அனுபவம், ஒரு சமயம் நான் வண்டி பெரியார் என்கிற இடம், இது அநேக ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்தது. வண்டி பெரியார் என்கிற ஒரு இடம் இருக்குது, எஸ்டேட் பகுதி. அங்கே ஊழியத்திற்காக போயிருந்த 2 நாட்கள் கூட்டம். அது ஆரம்ப காலம். அப்போ இயேசுடைய டீம் குழுவெல்லாம் கிடையாது. அப்போது நாங்கள் ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டு போய் ஒரு வீட்டில் தங்க வைக்கப்பட்டிருந்தேன். ஒரு வீட்டில் தான் தங்கியிருந்தோம். ரொம்ப அன்பாக ஏற்று எங்களை உபசரித்தாங்க. கூட்டம் அங்கே அந்த எஸ்டேட் பகுதி மக்களுக்கு வைக்கப்பட்டிருந்த முதல் முறை நான் போயிருக்கிறேன். பகல் நேரம் நல்ல மழை பெய்யுது, குளிர் வேறு, அப்படியே மழை பெய்து கொண்டே இருக்குது. சாயங்காலத்தில் கூட்டம், இது பகலில் காலை நேரம் நல்ல மழை பெய்து கொண்டு இருந்தது. எனக்கு இந்த மழை பெய்யும் போது அப்படி பார்க்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷம், விருப்பமாக இருக்கும். அப்படியே உட்காந்து பார்த்து ரசிக்கிறது மழையில். அந்த வீட்டு வாசற்படியில் பின்பக்கமாக, நான் அந்த வீட்டு வாசற்படியில் இல்லை முன்பக்கமாக உட்காந்துருந்தேன். எல்லாம் தோட்டம், எஸ்டேட்டு தோட்டம். அந்த வீட்டார் எல்லாம் பின்னால் அவங்க ஒர்க் பண்ணி கொண்டு இருந்தாங்க. நான் உட்காந்து வேற வாசித்து அந்த 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 முன்பக்கம் உள்ள அந்த திண்ணையில் உட்காந்து பைபிள் வாசித்து கொண்டு ஜெபிக்கிறேன். இன்றைக்கி இரவு இந்த மக்களுக்கு நான் என்ன செய்தி கொடுக்கறது? ஆண்டவரே, முதலாக இந்த மக்கள் மத்தியில் என்னை கொண்டு வந்திருக்கிறீங்க, இந்த மக்களுக்கு நான் என்ன செய்தி சொல்லி ஜெபிக்கணும் அப்படிலாம் மனசில் நினைத்து ஜெபம் பண்ணிக்கிட்டே வேதத்தை வாசித்து தியானித்து கொண்டு மழையை பார்த்து ரசித்து கொண்டு இருதயத்தில் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். இன்றைக்கி இரவு கூட்டம் இருக்குது, மழை வேறு இப்போ பெய்யுது, அந்த மக்கள் வருவாங்களே, உங்களுக்கு என்ன செய்தியெல்லாம் சொல்லணும் என்பதாக ஜெபித்து கொண்டே இருக்கிறேன். ஆனால் மழை நின்றுடும், கூட்டம் ஒழுங்கு பண்ணியிருக்கிறாங்க, ஆண்டவர் நின்றுருந்த விசுவாசம். அதனால் நான் அப்படியே அந்த கூட்டத்துக்காக ஜெபித்து கொண்டே இருந்தேன். அப்படியே மழை பெய்து கொண்டே இருக்கிறதுக்கு மத்தியில் திடீரென்று என் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டார். அப்போது சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவின் காட்சியை நான் பார்க்கிறேன். அப்படியே மறுபடியும் ஒரு முறை நான் அதை பார்க்குறேன், அந்த காட்சியை பார்க்குறேன். சிலுவையில் தலையில் முள்முடி சுட்டப்பட்டு ரத்தம் வடி இயேசு சிலுவையில் தொங்குகிற அந்த காட்சியை திடீர்னு இருக்க இந்த காட்சி எனக்கு மழை பெய்து கொண்டே இருக்கிற அதுக்கு மத்தியில் இயேசு சிலுவையில் அப்படியே தொங்கி கொண்டு இருக்கிற அந்த காட்சியை நான் பார்க்குறேன். திடீரென்று நான் கண்ணை நல்லா திறந்து மறுபடியும் பார்க்குறேன், அந்த காட்சி எனக்கு தெரிகிறது. எனக்கு அது வித்தியாசமாக இருந்தது. என்ன நம்ம கண் முன்னால் அந்த காட்சி தெரியுதுன்னு சொல்லி, ஆண்டவரை ஏன் இதை எனக்கு காண்பிக்கிறீங்க என்பதாக ஆண்டவர்கிட்ட கேட்குறேன். ஆண்டவர் ஒரு காரியம் சொன்னால், ஓய் ஏன், இதுக்கு என்ன காரியம், நான் என்ன செய்யணும், என்னுடைய அர்த்தம் என்ன, என்கிட்ட என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படி ஜெபிக்கணும். அது என்னுடைய பழக்கம். அப்போ தான் ஆண்டவர் நம்மோட பேசுவார். இல்லை ஒரு காட்சியை பார்த்தேன், சிலுவை காட்சியை காமிச்சார், ஐயோ நான் சோத்திரம் பண்ணிக்கிட்டே இருந்தேன், அதனால பிரயோஜனம் இல்லை. ஏன் அந்த காட்சி உங்களுக்கு காண்பிக்கணும்? அவர் மரித்ததை எனக்கு தெரியும், நான் விசுவாசிக்கிறேன். நான் டெய்லி அவருடைய சிலுவையில் காட்சியை பார்க்கணுன்னு கேட்குறதில்லை. ஆனால் விசுவாசத்தோடு தினம் சிலுவைக்கு முன்னால் போய் நின்று ஜெபிக்கிறது என்னுடைய பழக்கம். நான் தினமும் சிலுவை தியானிச்சிருவேன். தினமும் என்னுடைய ஜெபத்தில் ஆண்டோடைய சமத்தில் போன சிலுவைக்கு முன்னால் வந்திருக்கிறப்பா, இன்னொரு முறை என்னை கழுவுங்க, பரிசுத்தப்படுத்துங்க, சுத்திகரிங்க, அந்த ரத்தம் என் மேலே விழட்டும்னு டெய்லி அதுக்காக ஜெபித்து விடுவேன். அந்த சிலுவை தியானிக்கிறது அது என்னுடைய பழக்கம். அதனால் அது நம்ம சிலுவையில் அறையப்பட்டது தெரியும், இப்போ அவர் சிலுவையில் இல்லைன்றது தெரியும். ஆனால் சில சமயத்தில் அந்த காட்சியை ஆண்டவர் காண்பிக்கிறார். ஏன் இதை காண்பிக்கணும் இந்த நேரத்தில்? நான் கேட்ட ஆண்டவர்கிட்ட இருதயத்தில், எதுக்கு ஆண்டவரை இதை எனக்கு காண்பிக்கிறீங்க? நீங்கள் சிலுவையில் மரித்தது எனக்கு தெரியும், நான் அதை விசுவாசிக்கிறேனே. அப்போ ஆண்டவர் சொன்னார், இந்த மக்களுக்கு இன்றைக்கி மாலையில் கூடி வரக்கூடிய மக்களுக்கு நான் என்ன செய்தி சொல்கிறது, என்ன பிரசங்கம் பண்ணி அந்த மக்களுக்காக ஜெபிக்கணும்னு என்கிட்ட கேட்டேன்ல. ஆமாம், நான் கேட்டேன், ஜெபம் பண்ணு. அதுக்கு தான் உனக்கு பதில் சொல்ல வந்திருக்கிறேன். என்ன செய்யணும் ஆண்டவரே? சிலுவை காட்சியை பார்த்தல, நான் இவ்வளவாக இந்த மக்கள் மேல் அன்பு கூர்ந்தேன் என்பதை இந்த மக்களுக்கு சொல். நான் சிலுவையிலே மரித்ததை இந்த மக்களுக்காக, இந்த மக்கள் மேல் உள்ள அன்புனால், இந்த மக்களுடைய பாவ சாபங்களை எல்லாம் நான் ஏற்றுக்கொண்டு சிலுவையில் ஒரு அனாதையை போல தொங்கி மரித்தேன். இவ்வளவாக இந்த மக்களை நான் நேசிக்கிறேன் என்பதை அந்த மக்களுக்கு சொல். என் சிலுவையின் அன்பை அந்த மக்களுக்கு சொல். நீ அப்படி சொல்லி ஜெபம் பண்ணு என் ஆண்டவர் எனக்கு சொன்னார். சரி ஆண்டவரே, உம்முடைய சிலுவை அன்பை அந்த மக்களுக்கு சொல்லுகிறேன் என்று ஒப்பு கொடுத்த உடனே அந்த காட்சி மறைந்து விட்டது. நான் அதுக்காகவே ஜெபம் பண்ணேன். அதுக்காகவே வசனங்களை கர்த்தர் கொடுத்தார். வேத புஸ்தகத்தில் ரோமர் 5 அதிகாரம் 8 வசனம் பாருங்கள்.
நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மீது வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். நாம் பாவிகளாய் இருக்கையில் நமக்காக இயேசு சிலுவையில் மரித்ததினால நம்மீது வைத்த அந்த அன்பு, உங்கள் மேலே வைத்த அன்பு, குட்டி பிள்ளைகள் உங்கள் மேலே வைத்த அன்பு, வாலிப தம்பி வாலிப மகள் உன் மேலே வைத்த அன்பு, நீங்கள் இயேசுவை நம்புறீங்களோ நம்பலையோ, உங்கள் மேலே வைத்த அன்பினால் உங்களுக்காக இயேசு சிலுவையில் தன்னை பலியாய் ஒப்பு கொடுத்து மரிக்க அர்ப்பணித்த ரத்தம் சிந்தினார். இதான் உண்மை. இந்த அன்பை நான் அந்த மக்களுக்கு சொல்லி ஜெபித்த போது அன்றைக்கி அநேக மக்கள் கண்ணீரோடு ஒப்பு கொடுத்து இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டாங்க. ஒரு பெரிய ரட்சிப்பு உண்டானது, பெரிய மனம் திரும்புதல் உண்டானது. எனக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த செய்தியை மக்களுக்கு சொல்லுவதற்கு தேவன் அந்த காட்சியை எனக்கு காண்பித்து இதை சொல் என்று எனக்கு கட்டளையிட்டார். அந்த மாதிரி ஆண்டவர் நடத்துவது உண்டு. இன்னொரு சம்பவம், 5வதாக இன்னொரு சம்பவம் நான் சொல்கிறேன். அது இன்னும் கொஞ்சம் வித்தியாசமானது. நான் ஒரு சமயம் கோயம்புத்தூருக்கு ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டு ஊழியத்துக்கு போயிருந்தோம். கோயம்புத்தூரில் அங்கே ஊழியத்துக்காக 3 நாட்கள் கூட்டத்துக்கு நான் போயிருந்தேன். அருமநாயகம் பாஸ்டர் ஐயா அங்கே உண்டு, அவங்க சர்ச்சில் மீட்டிங். நல்ல ஒரு தெய்வ மனிதர், என்னை நேசித்து ஜெபிக்கிறவங்க. அவங்க இப்போ தேவனுடைய ராஜ்யத்தில் இருந்தால் அவங்களுடைய அன்பை நான் நினைத்து ஆண்டவரை துதிக்கிறேன். அப்போது ஒரு வீட்டில் எங்களை தங்க வச்சுருந்தாங்க. நானே என் மனைவியும் போயிருந்தோம். வீட்டில் தங்க வச்சுருந்தாங்க. இரவிலை கூட்டம் அந்த பிரசங்கம் பண்ணேன். 2 நாள் கூட்டம் முடிந்து விட்டது. கடைசி நாள் கூட்டம். நான் ஒரு அறையில் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். காத்திருந்து காலையில் ஆண்டவருடைய சமூகத்தில் இன்றைக்கி இரவு கூட்டம், கடைசி நாள் கூட்டம், ஆண்டவரே ஜனங்களோடு நீங்கள் பேசணுமேன்னு சொல்லி காத்திருந்து ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கிறேன். அது இரவு கூட்டத்துக்கான ஒரு ஜெபம். அதுக்காக நான் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கும்போது திடீரென்று பரிசுத்த ஆவியானவர் என்னை இறங்கி ஆட்கொண்ட போது என் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டார். நான் சிலுவை காட்சியை காட்டுங்க, இதை பார்க்கணும் அப்படிலாம் ஜெபிச்சதே கிடையாது. நான் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறது, ஆண்டவராக சில சமயம் இந்த தரிசனத்தை காண்பித்து அதுக்கான விளக்கத்தையும் சொல்லி தருவார். அது மாதிரி அன்றைக்கு நான் ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கும்போது பாருங்கள், ஒரு தரிசனம் ஆண்டவர் என் கண் முன்னால் நிறுத்துகிறார். என் ஆவிக்குரிய கண் திறக்கப்பட்டால் அன்றைக்கி வித்தியாசமான ஒரு காட்சியை பார்க்கிறேன். இயேசுடைய முதுகு, அதுக்கு முன்னால் நான் பார்த்ததே கிடையாது. அப்படி முதுகு வாரினால் அடிக்கப்பட்டு அப்படியே கிழித்து சதை தொங்குகிறாரு. அப்படியே அவருடைய முகம் அப்படி பார்க்க ரொம்ப துக்கத்தோடு அவர் இருக்கிறார். அப்படியே சதையெல்லாம் தொங்க, முதுகு அப்படியே கிழிக்கப்பட்டு இருக்கிறதை நான் பார்க்குறேன். இதுக்கு முன்னால் அப்படி நான் பார்த்ததே கிடையாது, முதல் முறை. அதுக்கு பிறகு பார்த்தல இப்போ அதுதான் நான் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறது. என்னடா இது இப்படி ஒரு காட்சியை நான் பார்க்குறேன்னு கண்ணை திறந்து பார்க்குறேன். கண்ணை திறந்தே தெரியல, கண்ணை மூடினா தெரியுது அந்த காட்சி. அப்போ அது தெரியுதுன்னொன்னே கர்த்தர் இதை கொண்டு ஏதோ என்ன பேச விரும்புகிறார். நான் கேட்குறேன், இது சம்மந்தமே இல்லாமல் இருக்குது. நான் ராத்திரி கூட்டத்துக்காக ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறேன், நீங்கள் முதுகில் அடிக்கப்பட்ட அந்த காயத்தை காமிக்கிறீங்களே. நான் ஃபஸ்ட் டைம் அதை பார்த்தேன்னா அந்த சதெல்லாம் கிழிந்து தொங்குகிறதை தாங்க முடியல. நான் கண்ணீர் விட்டு அழுது கொண்டே கேட்குறேன், ஓய் லார்ட், ஏன் ஆண்டவர் இதை எனக்கு காமிக்கிறீங்க, என்னால் தாங்க முடியலன்னு சொல்லி. அப்படி ஜெபிச்ச உடனே ஆண்டவர் என்னோடு பேச ஆரம்பித்தார். ஆவியானவர் பேச ஆரம்பித்தார். அவர் சொன்னார், மகனே, நான் என்னை முதுகில் அடித்து வாரினால் கிழிக்கும் போது நான் பொறுமையோடு அந்த பாடுகளை சகித்தேன். பொறுமையோடு நான் பாடுகளை சகித்தேன். நீயும் சகித்துக்கொள் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். நான் பாடுகளை சகித்தேன். என்னை அவ்வளவு அடித்து என்னை காயப்படுத்தின போது நான் பொறுமையோடு ஒரு அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டியை போல வாய் திறவாமல் அமைதியாக இருந்து சகித்து கொண்டேன். நீயும் சகித்துக்கொள் என்று ஒரு வார்த்தை தான் சொன்னார். ஏதோ ஒரு காரியம் நடக்க போது போல் ஆண்டவர் சகித்துக்கொள்னு சொல்கிறாரு. அவர் பாடு சகித்த மாதிரி என்னை சகிக்க சொல்கிறாரு. சரி ஆண்டவரே, நீங்கள் சொல்கிற மாதிரி என்னை ஒப்பு கொடுக்குறேன், நான் சகித்துக்கொள்ளன்னு ஒப்பு கொடுத்தேன். அந்த காட்சி மறைந்து விட்டார். அவ்வளோதான். அந்த செய்தியை எனக்கு சொல்லுவதற்கு தான் அந்த காட்சியை காண்பித்திருக்கிறார். இது என்னது சம்மந்தம் இல்லாமல் இருக்கிறேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் அப்புறம் கூட்டத்துக்கு ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஜெபம் பண்ணி அந்த கூட்டத்துக்கு போய் பிரசங்கம் பண்ண ஜெபிக்க அதிலே கவனம் செலுத்தி கூட்டெல்லாம் முடிஞ்சிட்டு, இரவு கூட்டம் முடிஞ்சிட்டு 10-10:30 மணிக்கு மேலே எல்லாம் முடிச்சுட்டு வந்தால் ஒரு துக்கமான செய்தி. எங்கள் ஊழியத்தில் இருக்கிற உடன் ஊழியர், நான் ரொம்ப நேசிக்கிற, நான் நம்புகிற ஊழியர் மூலமாக எனக்கு ரொம்ப வேதனையான ஒரு செய்தி, துக்கமான ஒரு செய்தி. அந்த செய்தி அந்த காரியம் என்னை ரொம்ப உள்ளத்தை பாதித்து விட்டார். அப்படியே பாதிச்சுட்டு ஏன் இந்த மாதிரி செய்தார் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப நேசித்து அன்பு காட்டி நம்பின ஒரு உடன் ஊழியராக இருந்தவர் இப்படி பண்ணிட்டாருன்னு சொல்லி ரொம்ப துக்கத்தில் அப்படியே எனக்கு கூட அவர் மேலே கோபம் வருது, எரிச்சல் வருது, மன சோர்வு வருது. அப்படியே
ஒரு மனிதனுக்குள்ளே வர்ற அந்த ஒரு சோர்வு தானே அது மாதிரி வருது. அப்படி நான் எரிச்சல் பட்டு ஏந்த மாதிரி பண்ணார்லாம் அப்படி மனசுக்குள்ளே நினைக்கிறேன். அப்போ ஆண்டவர் பேசுகிறார், மகனே சகித்துக்கொள்னு நான் சொன்னேன்ல, சகித்துக்கொள்னு நான் சொன்னேன்ல. அப்புறம் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, இதுக்கு தான் ஆண்டவர் என்னை காண்பித்திருக்கிறார். எனக்கு பின்னால் வரக்கூடிய ஒரு பாடு, ஒரு நெருக்கம், அது உனக்கு பாதிப்பை உண்டாக்கும். நீ சகித்துக்கொள். நான் சகித்து கொண்டல, ஒன்றுமே பேசலை. சரி ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்குறேன். நான் ஒன்றும் பேசலை, அவரை பற்றி அதை பற்றியே பேசலை. சகித்துக்கொள்ள என்னை ஒப்பு கொடுக்குறேன். இந்த பாடுகளை சகிக்க ஒப்பு கொடுக்குறேன், என்னை ஒப்பு கொடுத்த. அவ்வளோதான். அந்த பாரம் அப்படியே விலகிவிட்டார். அந்த துக்கம், எரிச்சல், கோபம் எல்லாம் மாறிவிட்டார். பாடுகளை சகிக்க ஒப்பு கொடுக்க ஆண்டவர் அந்த காட்சி எனக்கு காண்பித்து எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தார். பாடுகளை சகிக்கணும். பேசுவாங்க, இல்லாத பொல்லாதெல்லாம் பேசுவாங்க, திட்டுவாங்க, தாறுமாறாக சொல்லுவாங்க. என்ன சொல்லலையா? சகித்துக்கொள், எல்லாத்தையும் சகித்துக்கொள். ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். எபிரேயர் 12ஆம் அதிகாரம், இந்த 2 வசனம் பாருங்கள். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் பைபிளில் எடுங்க, 309வது பக்கம் புதிய ஏற்பாட்டில். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2-3 வசனம் பாருங்கள். இயேசு தனக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து, இந்த வசனம் சொல்லுது பார்த்தீங்களா, சிலுவையை அவர் சகித்தார் என்பதாக வசனம் சொல்லுகிறார். சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள். அன்று சொன்ன, நான் சகித்தேன். என்னை எவ்வளோ கேவலமாக பேசினேன், மென்டல், நாங்கள் பைத்தியம் பிடிச்சிருக்கேன், நாங்கள் கேவலமாக பேசினாங்க. என்னை மத தலைவர்கள் மற்றவங்கெல்லாம் என்னை இல்லாத பொருளெல்லாம் பேசி அவமானப்படுத்தி பொய்யான குற்றச்சாட்டு சொல்லி சிலுவையில் அறை ஒப்பு கொடுத்து உடையெல்லாம் கழட்டி அவமானப்படுத்தி முகத்தில் துப்பி என்னென்ன சிறுமைப்பட எல்லாத்தையும் செய்கிறாங்க. அவ்வளோத்தையும் நான் சகித்தேன். என்னை பின்பற்றும் போது உனக்கும் அப்படி தான் நடக்கும். இல்லாத பொல்லாத சொல்லுவாங்க, கேவலப்படுத்துவாங்க, அவமானப்படுத்துவாங்க, எப்படியாவது ஒன்று டிஸ்டர்ப் பண்ணணுன்னு பேசுவாங்க. சகித்துக்கொள். ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். பாடுகளை சகிக்க நான் ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவரே நான் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி அவ்வளவுதான், அந்த பாரம் நீங்கி விட்டார். அப்போ இதை மாதிரி ஒரு 5 அனுபவத்தை சொன்னேன்ல, இதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் கூட நடந்திருக்கும். தேவன் இப்படி ஒரு தரிசனம் கொடுத்தான், நான் தரிசனம் பார்த்தேன் அப்படின்னு சாட்சி சொல்கிறதுக்கு இல்லை. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, இதுக்கு என்ன ஓய், ஏன் இந்த தரிசனத்தை எனக்கு காமிக்கிறீங்க, இது மூலமாக எனக்கு என்ன சொல்கிறீங்க. ஆண்டு ஒரு செய்தி வச்சு தான் ஆண்டவர் தரிசனம் கொடுப்பார். சும்மா உங்களுக்கு பார்த்து காமிச்சிட்டு போகிறதுல ஒரு செய்தி அதில் இருக்கும். நீங்கள் கேட்டால் தான் அதை சொல்லி தருவார். அதுதான் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் இந்த தரிசனம் கிடச்சிருந்தால் ஆண்டவரை துதிங்க, அதை எழுதி வைங்க. இதே மாதிரி ஒரு 8 சம்பவங்களை இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் சிலுவையும் நானும், ஆண்டவர் எனக்கு தரிசனம் கொடுத்ததை நான் எழுதியிருக்கிறேன். ஒரு இடத்துல பேசின இந்த புஸ்தகமாக வெளியிட்டிருக்கிறோம். இது 10 ரூபாய் தான். நிறைய பேர் வாங்கி வாசித்து இருக்கிறீங்க. இன்னும் வாங்காதவங்க இருந்தால் நீங்கள் வாங்கி வாசித்தீங்கன்னா இதில் இன்னும் சில அனுபவங்களும் இருக்கிறாரு. கர்த்தர் எனக்கு பர்சனலாக தரிசனமாகி நான் கண்ட அந்த காரியம், கர்த்தர் என்னோடு சிலுவை குறித்து பேசின காரியம். நீங்கள் நம்முடைய எல்லா கெட்செமனே ஜெப மையத்தில் இந்த புஸ்தகம் கிடைக்கும். அது இல்லாமல் வெப்சைட்டில் போய் நீங்கள் இதை வாங்கி கொள்ள முடியும். ஆன்லைன் ஷாப்பிங்கில் வெறும் 10 ரூபீஸ் தான். நீங்கள் எல்லோரும் வாசித்து அறியணும், இந்த சத்தியத்தை அறியணும். அதுக்கு தான் உங்களுக்கு கொடுக்கப்படுகிற. சரியா? நாளைக்கு உயிர்த்தெழுந்த இயேசு தரிசனமான சில சம்பவங்கள் என் வாழ்க்கையில் மட்டும் இல்லை, நான் சந்தித்த சிலருடைய லைஃப்பில் இயேசு, உயிர்த்தெழுந்த இயேசு அவங்களுக்கு தரிசனமாகி செய்த காரியம். பலருடைய ஊழிய பாதையில் நிறைய பேரை சந்தித்து அவங்கெல்லாம் அந்த அனுபவத்தை சொல்லியிருக்கிறாங்க. அதை நாளைக்கு உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன். உயிர்த்தெழுந்த இயேசு அன்றைக்கு அப்போஸ்தலருக்கு தரிசனமானார், மகதலேனா மரியாளுக்கு தரிசனமானார், பவுலுக்கு தரிசனமானார், 500க்கு அதிகமானவருக்கு தரிசனமானார். இன்றைக்கும் இயேசு நிறைய பேருக்கு தரிசனமாகி தன்னை வெளிப்படுத்துகிறார். அப்படி பலரை நான் ஊழித்து போன இடத்துல சந்தித்தேன். அவங்க அனுபவத்தெல்லாம் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன். என் வாழ்க்கையில் ஆண்டவர் சந்தித்த சில அனுபவங்களையும் பகிர்ந்து கொள்ளுவேன். அது உங்கள் வாழ்க்கையிலே நடந்திருக்கும். உயிர்த்தெழுந்த இயேசு உங்களுக்கே தெரியாது, இது என்னதோ ஒரு காட்சி நினச்சிருப்பீங்க. ஆனால் உண்மையில் இயேசு உங்களுக்கு தரிசனமாக உங்களோட பேசியிருப்பார். நீங்கள் தான் அதை சரியாக விளங்கி கொள்ளாமல் இருந்திருப்பீங்க. நாளைக்கு உயிர்த்தெழுந்த அந்த நாளில்
இயேசு உயிர்த்தெழுந்த இயேசு தரிசனம் கொடுத்த பல சம்பவங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். உங்களுக்கு தெரிந்த எல்லாருக்கும் சொல்லுங்கள். எல்லாரும் இந்த நிகழ்ச்சியை பார்த்தா இயேசு அவங்களுக்கு தரிசனமாவார். என்னுடைய ஆசை இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொருவருக்கும் இயேசு தரிசனமாகணும், தன்னை வெளிப்படுத்தணும். ஒவ்வொருவரும் இந்த இயேசு மரித்த உயிரோடு இருக்கிற இந்த இயேசுவை அறிந்து கொள்ளணும் என்பது தான். சாத்தானின் தரிசனம் கொடுப்பான், பிசாசின் தரிசனம் கொடுப்பான். தரிசனம் கொடுத்து என்ன பண்ணுவான்னு அடிமையாக்கிடுவான். உங்களை அடிமையாக்கி சிறுமையாக்கி அப்படியே ஏமாற்றுதலான காரியத்தை செய்து அப்படியே வஞ்சகமாக செய்திருவான். அதனால் ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை நீங்கள் புரிந்து கொள்ளணும், சரியா? அதனால் நாளை தினத்தில் உயிர்த்தெழுந்த இயேசு கொடுத்த தரிசனத்தை தியானிக்க போகிறோம். இப்போ ஜெபிக்கலாமா? ஒரு நிமிடம் அப்படியே கண்களை மூடி, இயேசுவே எனக்காக நீங்கள் சிலுவையில் எல்லாத்தையும் செய்து முடிச்சிட்டீங்க, நான் அதை விசுவாசிக்கிறேன். என் பாவத்தை சுமந்து முடிச்சிட்டீங்க, என் வியாதியை சுமந்து முடிச்சிட்டீங்க, என் சாபத்தை சுமந்து முடிச்சிட்டீங்க, என் துயரம் கவலை கண்ணீர் எல்லாத்தையும் சுமந்து முடிச்சிட்டீங்க. இயேசு கிறிஸ்துவின் சிலுவையில் சிந்தின இரத்தத்தின் மூலமாக எனக்கு விடுதலை, சமாதானம், ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் பெற்றுக்கொள்ளுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமையினால் விடுதலை, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன்.